ஹாய் ஹலோ இப்போ நம்ம பார்க்குறது வந்து டாடா கர்வ் ஈவி. இதில் வந்து என்ன மாடல் பார்க்குறோன்னா டாப் மாடல், அதாவது எம்பவர்டு ப்ளஸ் A55ன்னு சொல்லுவாங்க. இதோட ஆன்ரோட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 21.99 lakhs. அதாவது ரேஞ்ச் இது எவ்வளோ கிலோமீட்டர் போகும் அப்படின்னு இவங்க கிளைம் பண்ணுறாங்க டாட்டாவில் அப்படின்னா 585 கிலோமீட்டர். இதுதான் இப்போ வந்து இந்தியாவிலேயே வந்து ஹையஸ்ட் கிலோமீட்டர் கொடுத்துருக்கு டாட்டா. பவர் வந்து 165 BH போகுது. பேட்ரி கெப்பாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 55 கிலோவாட்ஸ் பேட்ரி கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. சார்ஜிங் டைமிங் வந்து 40 மினிட்ஸ் எடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் பூட் ஸ்பேஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 500 லிட்டர்ஸ் பூட் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. குளோபல் NCAP சேஃப்டி ரேட்டிங் வந்து 5 ஸ்டார் கொடுத்துருக்குறாங்க. என்ன இப்போ ஆன் ரோட் ப்ரைஸ் சென்னையில் வந்து 23,10,522 அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஆஃபர் கொடுத்துட்ருக்காங்க. எல்லா இடத்துலையுமே டாட்டா வந்து ஈவி வந்து மூவ் ஆகணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக. அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து லித்தியம் பேட்ரி, இது எல்லாருக்குமே தெரியும். லித்தியம் பேட்டரியில் தான் வந்து பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிறது. மிகவும் ரொம்ப நல்ல சார்ஜிங் கெப்பாசிட்டி இருக்குது, எல்லாமே இருக்குது. இது வந்து ஆட்டோமேட்டிக் வெர்ஷன். இது இப்போ பார்க்குறது நம்ம டாப் எண்ட் வேறு. என்ன இது டாப் ஸ்பீடு வந்து 160 கிலோமீட்டர் போகலாங்க. டாப் ஸ்பீடு நமக்கு வந்து பேக்கு ஃப்ரண்ட்டு ரெண்டுமே வந்து பிரேக் டைப் வந்து டிஸ்கில் தான் கொடுத்துருக்காங்க. லென்த் வந்து 4310 mm, விட்த்து வந்து 1810 mm கொடுத்துருக்காங்க. ஹைட்டு வந்து 1637 mm வருது. பூட் ஸ்பேஸ் பார்த்தீங்க அப்படின்னா 500 லிட்ரு. நிறையவே நீங்கள் இப்போ உள்ளே வந்து பொருட்களை வந்து வச்சுக்கலாம். கிரவுண்ட் கிளியரன்ஸும் நல்லா இருக்குது. 186 mm இருக்குது. வீல் பேஸ் வந்து 2560 mm வருதுங்க. இது வந்து 5 டோரு. என்ன இது வந்து ஒரு கூப்பே, அதாவது கர்வ் ஈவி SUV கூப்பேங்க. பவர் ஸ்டியரிங் இருக்குங்க, ஏர் கண்டிஷனர் இருக்குது, ஹீட்டர் இருக்குது, ஹைட் அட்ஜஸ்டபுள் டிரைவிங் சீட் இருக்குது, வெண்டிலேட்டட் சீட். இது என்ன உங்களுக்கு வந்து நீங்கள் ரொம்ப தூரம் போனாலும் உங்களுக்கு வந்து வெண்டிலேட்டட் பண்ணிக்கலாம் சீட்டை. எலக்ட்ரிக் அட்ஜஸ்டபுள் சீட் இருக்குது ஃப்ரண்டில். ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் சேஞ்ச், அதுவே சேஞ்ச் பண்ணிக்கிடும். ஏர் குவாலிட்டி கண்ட்ரோலர், அதாவது ஏரை வந்து நிறைய பியூரிஃபை பண்ணி அனுப்புவோம். அதனால் வந்து இது ஒரு பெஸ்ட்டு ஈவிங்க. அதாவது 585 கிலோமீட்டர் வந்து இவங்க வந்து கிளைம் பண்ணுறாங்க. 500 போகும்னு வச்சுக்கலாமே. நம்ம ரியர் ரீடிங் லேம்ப் இருக்குது. ரியர் சீட்டு ஹெட் ரெஸ்ட் அட்ஜஸ்டபுள் இருக்குது. அட்ஜஸ்டபுள் ஹெட் ரெஸ்ட் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரியர் சீட் சென்ட்ரல் ஆர்ம் ரெஸ்ட்டு, அப்புறம் ரியர் AC வெண்ட் இருக்குது, க்ரூஸ் கண்ட்ரோல் இருக்குது, பார்க்கிங் சென்சார் வந்து ஃப்ரண்ட்டுக்கும் இருக்குது, பேக்குக்கும் இருக்குது, ஃபோல்டபுள் சீட் 60/40 ஸ்ப்ளிட்டு, கீலெஸ் என்ட்ரி தாங்க. இன்ஜின் வந்து ஸ்டார்ட் பட்டன் வந்து இருக்குது. கோல்டு க்ளவ் பாக்ஸ் இருக்குது. வாய்ஸ் கமாண்ட் இருக்குது. நீங்கள் இது வாய்ஸ்லேயே கமாண்ட் பண்ணி நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். படல் ஷிஃப்ட் இருக்குது. USB சார்ஜர் இருக்குது. என்ன பேட்ரி சேவர் இருக்குது. டிரைவர் மோடு வந்து 3rd இருக்குங்க. ஆட்டோமேட்டிக் ஹெட் லேம்ப்பு, அப்புறம் வாய்ஸ் அசிஸ்டன்ட் சன்ரூஃப் இருக்குது. சன்ரூஃப் வந்து ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. அதில் வெஹிக்கிள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பிரமாதமாக இருக்குது. ஃப்ரண்ட் விண்டோ வந்து ரியர் விண்டோவும் வந்து பவர் விண்டோ தான். கப் ஹோல்டர் ஃப்ரண்ட்லேயும் இருக்குது, ரியர்லேயும் இருக்குது. ரொம்பவே நல்லா இருக்குது. இதை நீங்கள் வந்து பர்ச்சேஸ்